நடிகர் விஜய் ஆண்டனி மற்றும் மிர்னாலினி ரவி இணைந்து நடித்த ரோமியோ பட ப்ரமோஷனுக்கான பத்திரிகையாளர் சந்திப்பு அண்மையில் நடந்தது. அப்போது பத்திரிகையாளர் மூவி போஸ்டர்ல ஹீரோயின் ட்ரிங்க் பண்ற மாதிரி இருக்கே, அது என்ன என்று கேட்டதற்கு விஜய் ஆண்டனி அதற்கு விளக்கம் கொடுக்கும் விதமாக, குடிக்கிறது பல காலமாகவே தொடர்ந்துட்டு தான் இருக்கு. ஜீசஸே அந்த காலத்துல திராட்சை ரசம் குடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. விஜய் ஆண்டனியோட இந்த பேச்சு சர்ச்சைக்குள்ளாகி பல தரப்பு மக்களின் எதிர்ப்பையும் பெற்றிருக்கு. இந்த நிலையில விஜய் ஆண்டனி அதற்கு விளக்கம் கொடுக்கும் விதமா ஒரு பதிவை வெளியிட்டிருக்காரு. அதில், அன்பார்ந்த கிறிஸ்தவ சபை கூட்டமைப்பின் உறுப்பினர்களே வணக்கம். நான் முன்தினம் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் திராட்சை ரசம் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டது அல்ல, 2000 வருடங்களுக்கு முன்னதாகவே புழக்கத்தில் இருந்ததுதான். தேவாலயங்களிலும் பயன்படுத்தப்பட்டது. இயேசுபிரான் பயன்படுத்தி இருக்கிறார் என்று கூறியிருந்தேன். ஒரு பத்திரிகை நண்பர் என்னிடம் கேட்ட சில கேள்விகளை தொடர்ந்து நான் பேசியதை இணைத்து தவறாக அர்த்தப்படுத்தியதால் உங்களை போன்ற சிலர் மனம் புண்பட்டிருக்கிறீர்கள் என்பது எனக்கு வேதனை அளிக்கிறது. நான் தவறாக எதுவும் சொல்லவில்லை. நீங்களும் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். மக்களுக்காக இரத்தம் சிந்தி உயிர் நீத்த மதங்களுக்கு அப்பாற்பட்ட இயேசுவை பற்றி தவறாக சித்தரிக்க எனக்கு கனவிலும் வராது. இவ்வாறு அந்த பதிவில் எழுதப்பட்டிருந்தது.